இது அயர்ன் பாக்ஸ். இது அயர்ன் பாக்ஸ் மாதிரி. அதாவது கார்மெண்ட் ஸ்டீமர். இது 2த்தோட பர்ப்பஸுமே வேற வேற. இந்த 2த்தையுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப எல்லா இடங்கள்லயும் அயர்ன் பாக்ஸ யூஸ் பண்ண முடியாது. சில துணிகளுக்கு கார்மெண்ட் ஸ்டீமர் தான் செட் ஆகும். கரெக்ட்டா இருக்கான்ல? ஆனா இந்த 2மே ஒரே ப்ராடக்ட்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுதான் இந்த ஹாமில்டன் பீச்சோட 3 in 1 கார்மெண்ட் ஸ்டீமர். பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமா ஸ்டீமை கொடுத்துட்டு இருக்கு. அப்பா! இதை நம்ம நார்மல் அயர்ன் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சிம்பிளா அந்த ஸ்டீமர் ஆன் பண்ணி விட்டுட்டு கார்மெண்ட் ஸ்டீமர் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இது 3த்தையும் சாத்தியமாக்குனது இங்க இருக்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பேட்டன்டட் டியூரதான் சோல் பிளேட். இது நார்மல் நான்ஸ்டிக் பிளேட் மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிக லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1700 வாட்ஸ். கீழே ஒரு டேங்க் கொடுக்குறாங்க. இதுல 300 ml ஆஃப் வாட்டரை வந்து நம்ம ஊத்திக்க முடியும். ஸோ ஊத்திட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 27 நிமிஷத்துக்கு தொடர்ந்து வந்து ஸ்டீம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதிக பவர் இருக்கிறதுனால இதை ஆன் பண்ணி 45 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆயிரும். இதோட ஸ்டீம் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே புஷ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக ஹை, மீடியம், டெலிகேட் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான மாதிரி ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதோட 3 ஃபங்க்ஷனையுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. என்ன அந்த ட்ரையை ஆன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்குது. அண்ட் இதோட பிளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டிராவல் அயான் மாதிரி. ஸோ நம்ம சிம்பிளாக டிராவலுக்காகவும் எங்கே வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம். இந்த பிளேட்டுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ராடக்ட்டுக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். லிங்க் வேணும்னா சேனல் நேம் கீழே கிடக்கும்.